வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் மூட்டு வலிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. சோ அந்த இதுல என்னென்ன உணவு முறைகள் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு கேக்குறனால, ஃபர்ஸ்ட் தோலோட இருக்க உளுந்து ரொம்ப நமக்கு சக்தி ரொம்ப அதிகம் சாப்பிடுறதுல. சோ அந்த உணவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கருப்பு உளுந்துல அந்த தோலோட இருக்கிறதுல உங்களுக்கு ஜவ்வுக்கு, நமக்கு எலும்புக்கு, நம்மளுக்கு தசைகளுக்கு எல்லாத்துக்குமே வலிமையை கொடுக்கும். நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த மூட்டு வலியில, இல்லாட்டி ஒரு 2வது ஸ்டேஜ்ல இருக்கீங்க, 3வது ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க டெய்லி சாப்பிடுறீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல சர்ஜிக்கல் கேஸ் வரைக்கும் போயிட்டீங்க, ரொம்ப சேஞ்சஸ் வந்துருச்சு, பெண்ட் பண்ணி தான் நடக்கவே செய்றீங்க அப்படின்னா எலும்புகள் தசைகளுக்கு உங்களுக்கு ஒரு வலுவா இருக்குமே தவிர கண்டிப்பா உங்களோட மூட்டுக்கு ரிவர்ஸ் பண்றதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாது. பட் இருந்தாலும் இது ரொம்ப நல்ல உணவு. நீங்க டெய்லியே சாப்பிடலாம். ஸோ 3rd ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிறவங்க டெய்லியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா நீங்க இந்த உளுந்து கஞ்சி நீங்க சாப்பிடலாம். இந்த உளுந்தங்கஞ்சியில நீங்க எதோட சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் உங்களோட விருப்பம். ஆனா எப்படி எதோட மெயின் இன்கிரீடியன்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் நீங்க சேர்த்து சாப்பிடணும்ன்றது. இதுக்கு மேல உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்க உங்களோட ஓன் டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன வேணா இதோட சேர்த்து நீங்க சாப்பிட்டு எப்படி செய்முறை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க உளுந்து கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்துல முக்காவாசி நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்க சமைக்கிறோம் அப்படின்னா, ஒரு டம்ளர் அளவுனா நம்ம ஒரு வீட்டுல ஒரு 4 பேர் சாப்பிடலாம். சோ ஒரு டம்ளர்ல ஒரு 3/4 ஒரு முக்காது இந்த கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து எடுத்துக்கோங்க. சோ அடுத்து ஒரு காவாசி ஒரு பங்கு மட்டும் அரிசி, கொஞ்சம் பெரிய அரிசி, இந்த மாப்பிளை சம்பா இந்த மாதிரி அரிசியும் நீங்க எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து நீங்க நல்லா களைஞ்சுக்கோங்க. களைஞ்சு அதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க அதுல. அதுக்கப்புறம் 2 நல்ல பெரிய ஸ்பூனே எடுத்துக்கோங்க. நல்ல ஃபுல் ஸ்பூன் வெந்தயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. சோ இதுதான் பேசிக் இன்கிரிடியன்ட். இதுல இதெல்லாமே போட்டு நிறைய தண்ணி ஒரு 5 பங்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணணும். நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்க குக்கர்ல வச்சிருங்க. விசில் வரும்போது விசில் சவுண்ட் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் நீங்க வேக வைக்கலாம். நீங்க முன்னாடியே ஊற வச்சிருந்தீங்க, சப்போஸ் இந்த உளுந்தையும் அரிசியும் ஊற வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 12 நிமிஷம் உங்களுக்கு போதுமானது. சோ இதுதான் பேசிக் இன்கிரிடியன்ட். என்னோட பேஷண்ட்ஸே நிறைய பேருக்கு நான் சொல்லும் போது சில பேர் இதுல முருங்கைக்கீரை ஆட் பண்ணி செய்யறாங்க. அது இன்னும் நல்லா சத்தா இருக்கும். சில பேர் இதோட சேர்த்து வடை அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் டேஸ்டியா இருக்கணும்ன்றதுக்காக அதையும் சேர்த்து சாப்பிடுறாங்க. எந்த காம்பினேஷன்ல வேணா நீங்க செஞ்சுக்கலாம். சோ இதை செஞ்சுட்டு நீங்க ஓபன் பண்ணும்போது, குக்கரை ஓபன் பண்ணும்போது அந்த விசில் சவுண்ட் எல்லாமே போயிட்டு அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணும்போது நீங்க இன்னும் ஒரு கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்க கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் ஒரு டம்ளர், அந்த மாதிரி உங்களுக்கு கிரீமியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு டம்ளர் பால் கூட நீங்க அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எய்தர் நீங்க தயிர் போட்டு நீங்க ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெறும் துவையல் வச்சு, காரமா ஒரு துவையல் வச்சு சாப்பிடலாம் இதோட சேர்த்து. இல்ல நான்வெஜ் ஏதாவது ஒரு கிரேவி அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதோட நீங்க சேர்த்து சாப்பிடலாம். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, இந்த கருப்பு உளுந்து உள்ள போகணும். சில பேர் பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு அதுதான் எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் கூட ஓகே. பட் ஆனா சில பேர் எனக்கு உளுந்தம் கஞ்சி மாதிரி இல்லாம நான் உளுந்தம் இந்த களி மாதிரி செஞ்சு சாப்பிடுறேன் அப்படின்னா அதுல நம்ம நிறைய சுகர் ஆட் பண்ணுவோம். நம்ம அதுவும் வெள்ளை உளுந்து, அது நமக்கு அது உங்களுக்கு சுகர் கண்டென்ட்டும் நிறைய உங்களுக்கு நிறைய பேர் அந்த ஏஜ்டு பீப்புளுக்கு ரொம்ப நம்ம சக்கரை எடுத்துக்க கூடாது. ஸோ அந்த கருப்பு உளுந்துல இருக்கிற சத்து இந்த வெள்ளை உளுந்துல உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த கஞ்சி இந்த மாதிரி உப்பு போட்டு நம்ம லைட்டா கொஞ்சமா உப்பு போட்டு நீங்க கரெக்டா அளவுல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதோட சேர்த்து நம்ம ஹோமியோ மெடிசன் சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எக்ஸ்டர்னலா நம்ம டயட்லயும் நம்ம கொண்டு வரோம், உணவுலையும் நம்ம கொண்டு வரோம். இதுக்கு வலுவு கொடுக்குறோம். நம்மளோட எலும்பு, ஜவ்வு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் லிகமெண்ட்ஸ், உங்களோட கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாத்துக்குமே இது நம்ம சத்து கொடுக்குறோம். அதுவே உள்ள மெடிசன்ஸ் நம்மளுக்கு எதர் நம்மளுக்கு என்ன தொந்தரவோ, என்ன ஸ்டேஜ்ல இருக்கும், இந்த நீர் கோர்த்திருக்கா நம்ம மூட்டுல, இல்லைன்னா எலும்பு எதுவும் ஆஸ்டியோஃபைட்ஸ் சொல்லுவோம், சில ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், போன் ஸ்பர்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கா, எந்த கண்டிஷன், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க, என்ன ஏஜ், என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேல், இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் மெடிசன்ஸ் கொடுக்கும். இதுல ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது, நம்ம உணவையும் இது பண்றோம், நம்ம மருந்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸே கிடையாது. இது இயற்கை மருந்து தான். உங்களுக்கு பத்தியமும் கிடையாது. மருந்து சாப்பிடும் போது இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு பத்தியமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸோட சேர்த்து இந்த உளுந்தங்கஞ்சி நம்ம சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கு பேஷண்ட்ஸ்க்கு. இதையும் நிறைய பேர் இப்ப எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு இருக்கவங்களும் வாரத்துக்கு ஒர்க்க நீங்க இதை சாப்பிடலாம். பேக் பெயின் இல்லாட்டி எனக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பீப்புள் டெய்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை
தோசைக்கு பதிலா இதை வந்து நீங்க ரெகுலரா சாப்பிட்டு வந்தீங்க, பிளஸ் நம்ம மெடிசன்ஸையும் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியரா நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த எலும்புக்கு வந்து நமக்கு பெலன் வந்து முக்கியமா வந்து உளுந்துல இருந்து தான் கிடைக்குது. ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உளுந்து சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிட் போடும், டெய்லி எல்லாம் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. உளுந்து வந்து நமக்கு வெயிட் போடாது. இது வந்து நமக்கு சத்து தான். இது நமக்கு வெளியில வந்து நம்ம வலி மாத்திரையோ நம்ம ஸ்டீராய்டு மாத்திரையோ போடுறதுக்கு இந்த சத்தா நம்ம உணவு சாப்பிட்டு நமக்கு வந்து வலுவாறது வந்து ரொம்ப நல்லதுதான். சோ இதனால வந்து வெயிட் போடுன்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அப்படியெல்லாம் இது வந்து வெயிட் போட மாட்டேங்குது. ஆக்சுவலா நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன், டெய்லியே சாப்பிட்டு பார்த்திருக்கேன், ரொம்ப நல்ல எஃபெக்டிவாவும் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைச்சதோ நீங்க சாப்பிட்டு அப்படின்றதையும் நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த மூட்டு வலி சம்பந்தமா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க போய் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.